ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 23 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். சில டவுட்ஸ் இருக்கு, பார்த்து இல்லாம வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ரெசிபிஸ் நிறைய போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பாசிப்பருப்பு தோசையில தான் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டரு. நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலே நம்மளோட இருக்கு ப்ரோட்டீன் ரிச் ரெசிபிஸ் டெல்லி தமிழச்சின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. இல்லாட்டி நம்மளோட பழைய சேலஞ்சஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் பாருங்க டைம் இருக்கும் போது. நிறைய வீடியோஸ் போட்டு நான் வந்து யூடியூப்பே ரெப்பீட்டேன். ஸோ அகெயின் நான் ரிப்பீட் தான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி அவ்வளோ ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வந்து இதை வந்து எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க, உங்களுக்கு ஏதாவது பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. நானுமே எல்லா ரெசிபியுமே நம்ம வந்து கற்றுக்கிட்டுலாம் வர்றதில்ல, சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம், அதையும் நான் வந்து ட்ரை பண்ணிலாம் நிறைய தடவை போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன், சரிங்களா? ரீல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில சிஸ்டர் வந்து ரொம்ப சிரிச்சு பண்ண வேண்டாம், அதான் அது வந்து நல்லதாக தான் சொல்லியிருந்தாங்க. இன்னும் லைட்டாக சிரிப்பு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சிரிப்பு நம்ம வாயே இப்போ எனக்கு நமக்குன்னு ஒரு விஷயம் வரும்ல, அது அப்படி தான் வருது, அதில் என்ன பண்ணுறது தெரில. முடிஞ்ச அளவுக்கு ஆனால் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நல்லா தான் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து எதுக்கு சிஸ்டர் நமக்கு வந்து நம்ம இப்போ டான்ஸில் கிளம்பிட்டீங்க, இதில் கிளம்பிட்டீங்க அப்படின்னா, என்னோட உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம ஒரு லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம். அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக நல்லா இருக்குது. எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டான்ஸு. ஸோ ஆஃப்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னோடய டான்ஸ் ஸ்கில்லே போன மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற அதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது எனக்கு. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ல இத்தனை ரீலா அப்படின்ற கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போது எடுப்பேன், அது ஒன்றா போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். அப்புறம் இன்னொரு விஷயம், அதுவுமே ஒரு டேக்கில் தாங்க எடுப்பேன். ஒரு சிலர்லாம் 5-6 டேக் எடுத்து அதில் ஃபைனல் பண்ணி 10-15 டேக்லாம் போவாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இருக்குது. சடனாக அந்த டயத்தில் பண்ணுறதை அப்படியே எடுத்து போட்டுருவேன், நான் சேவ் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரே ஸ்டெப்பாக இருக்குது. என்னோட ஓன் ஸ்டைலில் தாங்க நான் பண்ண முடியும். எனக்கு என்ன வருதோ அதுதான். எனக்கு வந்து காப்பி பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. எனக்கு என்ன வருதோ அதுதான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் டான்ஸர், பட் ஐ கிரியேட் மை ஓன் ஸ்டைல், சரிங்களா? அவ்வளோதான். அப்புறம் நான் உங்களோட நியூ சப்ஸ்கிரைபர் சிஸ்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஈஸியாக குறைச்சிடலாம், கவலையே படாதீங்க. வீட்டில் இருந்தே குறைச்சிடலாம், சரிங்களா? ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, நிறைய அமௌண்ட்லாம் நான் வந்து செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்ல இன்றைக்கி மெசேஜ் பண்ணாங்க. 10,000 ரூபா கேட்டாங்க என்கிட்ட ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஈஸியாக நான் வந்து வீட்டிலேருந்தே சொல்லிட்டுருக்கேன். வேஸ்ட் பண்ணாமல், டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் வந்து முக்கியம், சரிங்களா? நீங்கள் வந்து நியூட்ரிஷனாக அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாமே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி யாரும் சொல்லலைங்க. நிறைய வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அது உங்களுக்கு ஈஸியான முறையில் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் வந்து 1.5 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுறேன், ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர் சிஸ்டர். இது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அது கூட நல்ல ஒரு டயட் பண்ணுங்கள், சரிங்களா? அதனால நான் எப்பவுமே அந்த 1 ஹவர் வாக்கிங்கோட போதும்னு சொல்றது, அது வந்து நார்மலாக நான் சொல்றது. அதுக்கு மேலே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், சரிங்களா? ஹேர் ஃபாலுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள். கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்து, இப்போ பட்னியை கடந்தால் தான் வெயிட் லாஸ்ன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்து நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் குறைக்கும் போது உங்களோட ஸ்கின்னுக்கும் எந்த ப்ராப்ளம் வராது, ஹேருக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நல்லா தண்ணி குடிங்க, கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க. இந்த இஷ்யூஸ் இல்லாமல் நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம். ஈரோடுலேருந்து மலர்விழி சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக கமெண்ட் உங்களோடது இல்லை, அதை நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஆனால் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர், உடம்பு பார்த்துக்கோங்க.
அப்புறம் நம்மளோட சாம்லா சிஸ்டர், ஹாய் வினிச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு எப்போவுமே கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவங்களால கமெண்ட்டே போட முடியல. இன்றைக்கி வந்து போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாலே வந்து தனியாக பேசியிருந்தாங்க. ஸோ கமெண்ட் போட்டுட்டு அதில் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு 5 கிலோ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போட்டிருந்தாங்க. இதுக்காக தான் நம்ம ஏங்கிட்டு இருந்தோம். அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக நம்ம வந்து அப்புறம் குறைச்சிக்கலாம். இந்த டேவை என்ஜாய் பண்ணுங்க. பட் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டயத்தில் கிரேவிங்காக இருக்குன்னு அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றாதீங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சரிங்களா? பழைய வீடியோஸில் வந்து நான் பார்த்துருந்தேன் 57 வரைக்கும் நீங்கள் வெயிட் குறைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சிஸ்டர், பட் ஒரு சிலர் ரொம்ப ஒட்டி போன மாதிரி அசிங்கமாக இருக்குது, 59, 60 அது உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இப்படி மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். குறைச்சா நல்லா இருக்குமா இல்லை வேண்டாமான்றதை சொல்லுங்கள். அம்மாச்சி எங்கே இருக்காங்க, காட்டவே மாட்டீங்க வீடியோலன்ட்டு. எனக்காவது வெளியில் ரெடியாக போகும்போது காமிக்கிறதுங்க. அப்புறம் அம்மாச்சி வேலைக்கு போகிறாங்களா, ஸோ அதனால தான் காட்ட முடியல. ஒரே காம்பவுண்ட்குள்ளே தான் அவங்க வந்து வேலை பார்க்குறது. ஸோ கண்டிப்பாக காட்டுறேன். கார்த்திகா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 57 வரைக்கும் குறைச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். இந்த 20 டேஸ்க்குள்ளே பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம. ஸோ தொடர்ந்து பண்ணுங்கள். எவ்வளோ குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ குறைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? குழம்பு பவுடர் ரெசிபி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் ஊருக்கு போகும்போது உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுக்கு வந்து அவங்க பேர் வந்து வாணி சிஸ்டர். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே, அதாவது 25/3, அதாவது மார்ச் 25. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். நீங்கள் நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக மன மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. பீரியட்ஸ் டயத்தில் வாக்கிங் வந்து பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். அப்படி முடியலை அப்படின்னா அந்த டயத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கிறதே பெட்டர் தான். உங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்க. வினிதா என்னோட பேர். நிறைய பேர் வந்து ஐயோ சொல்லக்கூட சொல்லியிருந்தீங்க. நான் உங்கள் டெல்லி தமிழச்சின்னு சொல்லும்போது உங்கள் பேர் ஓன் பேரையும் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நான் மறந்தே போயிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டெல்லி தமிழச்சி வினிதா, என்னோட பேர் வினிதா. ரைஸை அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒயிட் ரைஸில் கார்ப்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது வந்து நமக்கு பசியை வந்து கண்ட்ரோலே பண்ணாது. ஃபைபர் இருக்கும்போது மில்லட்ஸோ இல்லை இந்த சிகப்பரிசி மட்டரிசிலாம் நமக்கு ஃபைபர் இருக்குமா, அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. 5.3 சிஸ்டர். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதாங்க. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 60.20. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் நம்ம குடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து காஃபியை போட்டு கொடுத்துடலான்னு பாலை காய்ச்சி அதை வந்து பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைட்டு வந்து நான் ஜீரகத்தை வந்து ஊற வச்சுருந்தேங்க. அதை வந்து அப்படியே நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். சைடில் காஃபியும் போட்டு எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு கொதிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கு, உங்களோட மெட்டபாலிசமில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான சொல்யூஷன். ஏன்னா நம்ம பயிறு முட்டைலாம் இந்த டயத்தில் சாப்பிடுவோம்ல, ப்ரோட்டீனுக்காக எடுக்கும்போது அது வரதான் செய்யும். ஸோ அப்போ இது மாதிரி குடிச்சிக்கலாம். அதனால டெய்லி எம்டி ஸ்டமக்கில் கூட எடுத்துக்கலாம், இல்லை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம உப்புமா செஞ்சு. உப்புமா ஃபேமிலி உப்புமா மறந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால பண்ணிடலான்ட்டு கடலைப்பருப்புலாம் போடலைங்க. அம்மாச்சிக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன் இல்லையா, அது வாயில் கடிப்படும் போது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சரி எல்லாருக்கும் பண்ணும்போது எப்படின்ட்டு அதை நல்லா ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ நல்லா அவங்களுக்குலாம் நெய்யெல்லாம் போட்டு கிண்டினேன். இது இன்றைக்கி வந்து ரவை உப்புமா எனக்கு கிண்டலைங்க, அவங்களுக்கு மட்டும். தக்காளி வெங்காயம் அந்த வதக்கு சட்னி அரைப்போம்ல, ஸோ அது மாதிரி வதக்கி விட்டுட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி காஃபி வச்சு கொடுத்துட்றது. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து சட்னி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்புமாவையும் சட்னியும் தான் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. என்னடா உப்புமான்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆனால் நம்ம எப்போவுமே இது கொடுப்போம். ஏன்னா இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படி தாங்க. டெல்லியில் வந்து மதியத்துக்கு சப்பாத்தி இது தான் கொண்டு வருவாங்க. நம்மளோட உப்புமாலாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொடுத்து விட்டாச்சு. அப்புறமா அம்மாச்சிக்கு காஃபியோட பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு கையோட நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட் 1-2 கிலோ மெயின்டைனிங் தாங்க.
ஸோ அதனால ஒரு அரை மணி நேரம் பண்றேன். அது போக நான் வந்து ஆக்டிவா இருப்பேன். நம்ம பாடியில நம்ம ஆக்டிவா இருக்கோமா இல்ல லேசியா இருக்கோமா நமக்கே தெரியும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாளி பழம் தாங்க எடுக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ் அவ்வளோ நல்லது. அது வந்து ஏதாவது ஒரு வேலை சாப்பாடாக நீங்கள் எடுத்துக்கும் போது அவ்வளோ நல்லது. ஒரு 10 பாதாம் நார்மலாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சோக் பண்ணி கூட எடுக்கலாம், அது இன்னுமே பெஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பப்பாளி நல்லா ஒரு அரை பப்பாளி நல்லா கட் பண்ணி வச்சு சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ அதனால சூப்பராக விளக்கு போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடலான்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து ஒரு 11 மணி போல் டீ காஃபி போட்டு கொடுப்போம்ல. ஸோ அது வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அரிசியை களைஞ்சி குக்கரில் வச்சு விட்டுட்டு அப்புறம் சோறு ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பிள்ளைங்களுக்கு வந்து எக் ரைஸ் மாதிரி பரட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் அவங்களுக்கு. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சுட்டு பசைய போகிறேன். சூப்பராக இருக்கும். இந்த குண்டு கத்திரிக்காவை அப்படியே வாட்டி எடுத்துக்கிட்டு அதை அப்படியே தோல் நீக்கி நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தான் என்னோடய முடி எவ்வளோ கர்லியாக இருக்குது பாருங்களேன். எது நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், எப்படி முடி இருந்தால். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட கத்திரிக்காவை நல்லா பார்த்திங்கன்னா கொத்தி எடுத்துக்கிட்டேன். இதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு அந்த கத்திரிக்காவோட கையிலே பிசையணும். செம்மையாக இருக்குங்க. தக்காளி புளிப்பாக இருக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம், செமையாக இருக்கும். அம்மாச்சிக்கு கஞ்சியோட வச்சு கொடுத்தாச்சுங்க. அந்த புளிக்குழம்பு இருந்துச்சுல அதையும் வச்சு அதை பச்சை மிளகாலாம் இருந்துச்சு வச்சு அதை மோர் சோறு மாதிரி கொடுத்துட்டேன். அப்புறமா எனக்கு வந்து அந்த புளிக்குழம்பு இருந்துச்சு, நேற்று வச்சு இந்த மீன் குழம்பு பேலன்ஸ், அதில் வந்து ராஜ்மா பயிர் வேக வச்சதும் இருந்துச்சு, அதை மிக்ஸ் பண்ணி விட்டு சூடு பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, ஒரு குழம்பு மாதிரி. அதுக்கப்புறமா ஓட்ஸ் களி எப்பவும் போல் ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் போட்டு உப்பு போட்டு கிண்டி எடுத்துக்கிட்டேன். அது கூட அந்த ராஜ்மா அந்த புளிக்குழம்பு மாதிரி பண்ணது, அப்புறம் அந்த வெள்ளரிக்காய் அந்த கத்திரிக்காய் சுட்டு பசைஞ்சது, இந்த ஓட்ஸ் களியெல்லாம் வச்சு செமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டேன். இந்த மாதிரி சம்டைம் வந்து வேஸ்ட் பண்ண மனசு வராது. ஒரு நாள் வச்சுக்கலாங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். வீட்டில் நம்ம வந்து பயன்படுத்துறது மேக்ஸிமம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றது இன்னும் நல்லது தான். பட் ஒரு சில நேரம் மிச்சமாகும்போது வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது இல்லையா. ஸோ தான் அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் விலக்கி போட்டுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பிளாக் காஃபி அப்புறம் சரி ஈவினிங்கில் போட்டு குடிச்சிட்டு அம்மாச்சிக்கும் காஃபியை போட்டு கொடுத்துட்டு கவனை வந்து பார்த்தீங்கன்னா டியூஷனில் விடுறதுக்காக கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறமா அவனை விட்டுட்டு வந்துட்டு நான் ஒரு ப்ரொமோஷன் ஷூட் தான் எடுத்தேங்க. ஸோ அதையும் டக்குன்னு ட்ரெஸ் பண்ணி அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2-3 ரீலே எடுத்து வச்சாச்சு. என்னைக்காவது நம்ம தான் ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இருப்போம், அப்போ ஒரு ரீல் எடுத்துக்கலாட்டு அதையே எடுத்து வச்சுட்டு அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னன்னா ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னா மேகி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணுன்ட்டு சரி ஆட்டா நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ எப்போ போல் எப்படின்னா கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். சரிங்களா, கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நான் குவான்டிட்டி நிறையா சேர்க்குறேன். அதில் கொடுத்துருக்க மசாலாவே நம்ம போட்டு அதிலேயே வந்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆட்டா நூடுல்ஸையும் உடச்சி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் அவசரமாக பண்ணதுனால டக்குன்னு காய்கறிலாம் பண்ண முடியலைங்க. சரி கூட வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபைபருக்காக. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதா. இது நிறைய வெஜிடபிள்ஸு பச்சை பட்டாணி சோயா சங்க்ஸ் இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து கடாயில் முட்டை வந்து பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதிலே கொஞ்சம் சிக்கன் 65 மசாலாவையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து தான் இது. ஸோ அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு அதிக மாதிரி தெரியும். எண்ணெய் உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, முட்டை உடச்சி ஊற்றி உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிற வேண்டியதான். ஒரு ஸ்க்ராம்பிள்டு மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மேகி கூட ஒரு ப்ரோட்டீனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா அவுச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக மேகி எடுத்திருக்கேன். சரிங்களா, மேகின்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்றனால ஆட்டா நூடுல்ஸ் தான். சரிங்களா, அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கொஞ்சம் அதிகமாக முட்டையும் வச்சு செம்மையாக வந்து நைட் டின்னரை முடிச்சிட்டேன். 6:30 to 7 முடிச்சுடுங்க. சரிங்களா, இது மாதிரி என்னைக்காவது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறமா நைட் டின்னர் அவங்க எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டால் தான் அந்த வேலை முடியுங்க. காலைல எந்திரிச்சு வரும்போது நமக்கு பார்க்கவே. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தண்ணி குடிச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. 6:30 to 7 டின்னர் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.